இதே விஷாலும் தர்ஷிகாவும் லவ் பண்ணாங்களா? ஓ இதுதான் லவ்வா அப்படின்னு கேட்கிற ஒரு இன்னொரு கூட்டம் ஒரு புறம் இருந்தாலும், என்ன எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு விஷால் ஃபேன்ஸ் ஒரு பக்கமும் தர்ஷிகா ஃபேன்ஸ் ஒரு பக்கமும் சொல்றது ஒரு பக்கம் இருக்கு. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சோனு, இதெல்லாம் ஒரு கண்டென்ட், இதெல்லாம் ஒரு லவ்னு எங்களை பார்க்க வச்சீங்களேன்ற மாதிரி எங்க மைண்ட் வைஸ் இருக்கு மக்களே. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இவன் கூட என்ன இருக்குன்னே தெரியலையம்மா. இல்ல ஒன்னும் புரியலமா. இவங்க காதல்ன்றாங்க, அப்புறம் மரியாதைன்றாங்க, அப்புறம் பாசம்ன்றாங்க, அப்புறம் அஃபெக்ஷன்றாங்க. நாங்க என்னதானா நினைச்சுக்கிறது? அப்ப இவ்வளவு நாள் நாங்க எல்லாம் லூசானா? நாங்க ஒண்ணு ரஞ்சித் சார பொழந்தது, 2 வந்து நம்மளுடைய தர்ஷிகாவை வெளில அனுப்புனது, 3 வந்து தனியா கூப்பிட்டு வச்சு விஜய் சேதுபதி சார் புலம்புனது. ஆனா முத்துக்குமரன் ஒரு விஷயத்த பண்றாருப்பா, வாரம் ஃபுல்லா ஒரு விஷயத்த பாக்குறாருப்பா. அந்த மொத்தத்தையும் ஒரு காமெடியா ஒரு ட்ராக்கா விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட வரும்போது அதை அட்ராக்ட் பண்ற மாதிரி மக்கள்கிட்ட பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அவங்க போட்டு விட்டு போயிடுறாரு. ஜெஃப்ரி வந்து ஒண்ணுதான், ஒரே ஒரு கேம் பிளான் தான் வந்திருக்காரு. எமோஷனை வச்சு விளையாட போறேன். ஒரு பக்கம் அக்கா பாஸ், இன்னொரு பக்கம் மச்சான் பாஸ், ஹோஸ்ட் வந்தா மட்டும் அம்மா பாஸ். ஆனா எல்லாமே வேஷம். இவர் என்டர்டெயின் பண்ணாரு சார், எல்லாருமே நடிச்சு காட்டினாரு, எல்லாரையும் மார்க் பண்ணி காட்டினாரு. ஈஸ் என்டர்டெய்னர் சார் அப்படின்னா விஜய் சார். சார் ஈஸ் அன் ஆல்ரவுண்டர் சார் அப்படின்னு திரும்பினா அருண் சார். அவர் கோவப்படுவார் சார், ரொம்ப பாசமா எல்லார்ட்டையும் பேசுவார் சார், நல்ல வீட்டை பார்த்துப்பார் சார். கேப்டனா திடீர்னு நல்லா கோவப்பட்டு வார்த்தை விடுவார் சார், எல்லாரையும் கோவப்படுத்துவார் சார். ஈஸ் ஆல்ரவுண்டர் சார் அப்படின்னு சொல்றதுக்கு அருண் இருக்காங்க. புத்து மஞ்சரி கிட்ட போனா பேச்சு திறமை, வேற ஒண்ணுத்துக்கும் ஒண்ணு வேலை இல்ல அப்படின்றாங்க. கேட்டா சார் ஈஸ் அன் ஆல்ரவுண்டர் சார் அப்படின்னு திரும்பினா அருண் சார். அவர் கோவப்படுவார் சார், ரொம்ப பாசமா எல்லார்ட்டையும் பேசுவார் சார், நல்ல வீட்டை பார்த்துப்பார் சார். கேப்டனா திடீர்னு நல்லா கோவப்பட்டு வார்த்தை விடுவார் சார், எல்லாரையும் கோவப்படுத்துவார் சார். ஈஸ் ஆல்ரவுண்டர் சார் அப்படின்னு சொல்றதுக்கு அருண் இருக்காங்க. புத்து மஞ்சரி கிட்ட போனா பேச்சு திறமை, வேற ஒண்ணுத்துக்கும் ஒண்ணு வேலை இல்ல அப்படின்றாங்க. கேட்டா அதாவது ரஞ்சித் அவர்கள் அந்த கோவப்படும் போதும் டாஸ்க் படும் போதும் என்னென்ன பேசினாங்களோ மொத்தத்தையும் அந்த வீட்டுக்குள்ள இப்ப கோத்து விட்டாரு. அதுவும் யாருகிட்ட கோத்து விடக்கூடாதோ அவங்க கிட்டே கோத்து விட்டாரு. சௌந்தர்யா அவங்க மூஞ்ச போட்டு தப்பாங்க, பேட்ச்ல மூஞ்ச வச்சு தைக்கணும் ஏதோ போட்டிருந்தாரு போல சொல்லியிருந்தாரு. சௌந்தர்யாவுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன சொன்னாங்க விசால், என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு மொத்தமே 3 விஷயமா நடந்துச்சு. ஒண்ணு ரஞ்சித் சார பிறந்தது, ஓகே. ஒண்ணு ரஞ்சித் சார பிறந்தது, 2 வந்து நம்மளுடைய தர்ஷிகாவை வெளில அனுப்புனது, 3 வந்து தனியா கூப்பிட்டு வச்சு விஜய் சேதுபதி சார் புலம்புனது. விஜய் சேதுபதி சார் புலம்புனாரா? ஆமா. 70 நாள் ஆச்சுங்க, ஏதாவது கண்டென்ட் கொடுங்க, இப்படியே ஆடுங்க, ஏதாவது ஒரு பண்ணுங்க பிளீஸுங்க, நீங்க உங்களால முடியுங்க, யூ கேனுங்க, டூ இட்டுங்க, ஒரு ஏதாவது பண்ணுங்க, நிறைய ஷோ காசு போட்டு பண்ணிருக்காங்க, பிளீஸுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சௌந்தர்யா சொன்னாங்க பாருங்க, நீங்க ஏதோ இங்க அட்வைஸ் குடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏதோ சக்கரை பொங்கல் குடுக்குற மாதிரி. நல்லா இருந்துச்சு அவங்க அப்படி சொல்லும் போது. அதான் சௌந்தர்யா, அதான் எப்பவுமே நம்ம சொல்லுவோம், சௌந்தர்யா இஸ் கியூட். க்ளோஸ்அப்ஸ்ல ரசிக்கிறாங்கன்னு கூட சொல்லிட்டாரு வேற. இதுக்கு அப்புறம் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நிறைய க்ளூஸ் கொடுத்தாரு ஒவ்வொரு ஆளுக்கும். மஞ்சரி கிட்ட வந்து நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க ஒரு வாரத்துக்கும் அடுத்த வாரத்துக்கும் உங்களுடைய மாற்றங்கள் நல்லா இருக்கு, அதுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சென்றாரு. முத்துவ வந்து நீங்க நினைக்கிறது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட முத்து நீங்க தான் வின்னர் அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அவர்களே சொன்ன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த ரூல்ஸ்லயே இல்லாத விஷயங்கள்லாம் ஜெஃப்ரி கேட்டாப்ல. ஏதோ 5 ஸ்டார் கேட்டீங்க, பர்கர் கேட்டீங்க, எல்லாம் ஓகே. இப்ப பெண்ணு வரைக்கும் கேட்க போயிட்டாரே ஜெஃப்ரி. எப்படி பேசி உள்ள அனுப்பிச்சு விட்டுருவாரா? அப்பயே ஏதாவது கொடுப்பாரான்னு ஜெஃப்ரி அவங்க அம்மாக்காக பிக் பாஸ் வீட்டையும் சேர்த்து கேட்பாரு. வெயிட் பண்ணு, அவசரப்படாது. தாய் பாசத்துல அந்த பாட்டு பாடுங்க, அந்த கேஜிஎஃப் பாட்டை. தந்தானே தானே தானே அடிக்கடி என்ன ஃபீல் பண்ண வச்சுறாரு. எப்படி சார் என்ன பாட வச்சு கேக்குறீங்க? ஐயோ, இது வரைக்கும் என் லைஃப்ல இந்த மாதிரி யாருமே இல்ல, அது எவ்வளவு கொடுமையா இருக்கு. அந்த மாதிரி அவர் கேட்கறதும் இவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்றத நம்ம மக்கள் கிட்ட ரிலேட் பண்ண விரும்புறேன். நம்ம டி ராஜேந்திரா அவர்கள் பாடிய காதல் தோல்வி பாடல்கள் எல்லாத்தையும் ஹெட்போன்ல போட்டு விஷாலுக்காக டெடிகேட் பண்ணி நான் வந்து கேட்க போறேன் அப்படின்னு ஒரு நிறைய கூட்டங்கள் சொன்னாலும், இதே விஷாலும் தர்ஷிகாவும் லவ் பண்ணாங்களா? ஓ இதுதான் லவ்வா அப்படின்னு கேட்கிற ஒரு இன்னொரு கூட்டம் ஒரு புறம் இருந்தாலும், என்ன எங்க கொண்டு வந்து நிக்க வச்சிருக்க பாத்தியா அப்படின்னு விஷால் ஃபேன்ஸ் ஒரு பக்கமும் தர்ஷிகா ஃபேன்ஸ் ஒரு பக்கமும்
சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு சோனு, இதெல்லாம் ஒரு கண்டென்ட், இதெல்லாம் ஒரு லவ்னு எங்களை பார்க்க வச்சீங்களேன்ற மாதிரி எங்க மைண்ட் வைஸ் இருக்கு மக்களே. எவ்வளவு எமோஷனலா எவ்வளவு சென்டிமெண்டலா தன் அம்மாவுடைய மோதிரத்தை இல்ல அம்மா அவங்களுக்கு கொடுத்த மோதிரத்தை வந்து கொடுத்துட்டு போனாங்க. அது அவர் அழகா செயின்ல கோர்த்து கழுத்துலயே எப்பவுமே அது இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. என்ன அவர் வந்து நீங்க எல்லாருமே காதல் நினைச்சிட்டீங்க, அது கிடையாதுங்க. அவர் தர்ஷிகா அவங்க மேல வச்சிட்டு இருந்தது வந்து பாசம், மரியாதை, பாசம். அது மேல விஷாலுக்கு மரியாதை. ஓகே சரி, இந்த பாசம் இருக்குல்ல, பாசம் அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல என்னது? கேரா? அஃபெக்ஷன். அஃபெக்ஷன் அதானே? அதானே எல்லாம். எஸ், அஃபெக்ஷன் ஒரு பாசம், ஒரு நேசம். அப்ப காதல்னா இட்ஸ் லவ். இல்ல எனக்கு புரியல. நான் உங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் கேட்கல. நீங்க இங்கிலீஷ்ல தானே கேட்டீங்க. சரி ஓகே, சரி வாங்க கருத்துக்கு போவோம். அர்த்தம் கேக்குறீங்களா? இங்க பாருங்க சார், இப்போ எனக்கு வந்து உங்களை பிடிக்கும் அப்படின்னா அது பாசம், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது பாசம். ஆனா அவங்க என் கூட சேர்ந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது காதல். ஆட்டோ பின்னாடி எல்லாமே அதான். இந்த மாதிரி மிட்நைட்ல தான் சார் எனக்கு கருத்து சொல்ல தோணும். எங்கேயாவது நல்லாடுறா அப்படின்னு நினைச்சா அது வந்து அஃபெக்ஷன், பாசம். நீ என் கூட வந்து இருறா அப்படின்னு நினைச்சா அது பேரு காதல். இவ்வளவுதான் மக்களே வாழ்க்கை அப்படின்றத இன்னைக்கு வந்து நம்ம பிக் பாஸ் ஜீவிகா இன்னைக்கு ஒண்ணு கருத்தை சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஆட்டோ பைக்ல எல்லாம் ஏத்தி நீங்க வந்து சோசியல் மீடியால பரப்புறதுக்காக எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகேம்மா, ஹாப்பியாம்மா? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இன்னைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரஞ்சித் அவர்களே வந்தாரு. ரஞ்சித் அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? போது அத்தனை பேரும் ரஞ்சித் அவர்களை கழுவி ஊத்துனாங்க. இவ்வளவு கழுவி ஊத்துற நீங்க வீக்கெண்ட் வரைக்கும் ஏன்டா வெயிட் பண்ணீங்க? இவ்வளவு நாள் அந்த மனுஷன் வீட்டுக்குள்ளதானே இருந்தாரு. அப்ப அவர் மூஞ்சிக்கு நேரா போய் யோ ப்ரோ வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்க மாட்டீங்களா? ஆனா முத்துக்குமரன் ஒரு விஷயத்த பண்றாருப்பா, வாரம் ஃபுல்லா ஒரு விஷயத்த பாக்குறாருப்பா. அந்த மொத்தத்தையும் ஒரு காமெடியா ஒரு ட்ராக்கா விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட வரும்போது அதை அட்ராக்ட் பண்ற மாதிரி மக்கள்கிட்ட பிடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அவங்க போட்டு விட்டு போயிடுறாரு. அது வாரம் ஃபுல்லா பிளான் பண்றாரா இல்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பிளான் பண்றாரா மட்டும் தான் நம்மளுக்கு தெரியல. அதானே, ஒரு ஸ்கிரிப்ட் கூட இல்லாம எப்படி சார் அப்படி பேசுறாரு அவரு? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜாக்லினையும் ரயானையும் இன்னைக்கு பாராட்டினாங்க. ஆனா போன வாரம் அவங்க என்னடா பண்ணாங்க 1 hour எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நான் ஒரு ஸ்பேஸுக்கு போனேன். அவங்க ஜாக்லின் சூப்பரா பண்ணாங்க, ராயான் சூப்பரா பண்ணாங்கன்னு சொல்லும் போது எனக்கே ஒரு ஷாக்கு. என்ன நடக்குது? விஜய் பாராட்டவே இல்லைன்னாங்க. புரியல. நானும் அதே சேனல் தான் பாக்குறேன்னா 1 hourல பாக்காதீங்க சார், 24/7 பாருங்க சார். ஜாக்லின் பண்ற அத்தனையும் 24/7 காட்டுறாங்க சார். சரி, 1 hourல காட்டவே மாட்டாங்க சார் அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு பாக்க சோசியல் மீடியால. ஓகே ஓகே, ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி 24/7 இருக்கு, ஆனா 1 hour எபிசோட்ல இல்ல. அதான் உண்மையா? இப்போ ஆக்சுவலா அதுதான் உண்மை. ஆனா அதுக்கான காரணம் ஒன்று இருக்கும்ல. ஒரு சேனலுக்கு வந்து ஒரு பிளானிங் இருக்கும். அதாவது இந்த வாரம் இவங்களை நான் ஹீரோவா காட்டணும், இந்த வாரம் இவங்களை நான் வில்லனா காட்டணும், சில வாரத்துல இவங்களை மட்டும்தான் நான் வில்லனா காட்டும், ஹீரோவா நான் எவனுமே காட்ட மாட்டேன். ஆமா. ஓகே, யார் ஒரு டேஞ்சர் பொசிஷன்ல இருக்காங்களோ அவங்களை தூக்கிட்டு வந்து ஒரு வில்லனா காட்டி அவங்கள அடிச்சு அடுத்த வாரம் அவங்களை கண்டுக்காம போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு வாரம் அவங்க ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் ஹீல் ஆகுறதுக்கு. புரியுதா? இப்ப போன வாட்டி ஜாக்லின் டீமை கோவா கேங்க போட்டு பொழந்தாங்க. ஒரு வாரம் பிரேக் அவுட் இப்ப அருணை பொழந்திருக்காங்க. திருப்பி ஒரு வாரம் பிரேக் அவுட் இன்னொரு ஆளை பொழக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இவ்வளவு பொழக்கிறவரு தீபக்க வந்து மட்டும் பொழக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கு மக்களுக்கு. ஓகே, சோ தீபக்க பொழக்கணும்னா எதை வச்சு அவரை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது லேபருக்கு இவ்வளவுதான் டீ அப்படின்றத ரொம்ப சாதாரணமா கடந்து போயிட்டார். இல்ல, அவர் நேத்திக்கு கூட பேசும்போது ஒரு இடத்துல சார் நீங்க இது சொல்லிருக்கிறது தப்பு சார், அதை நான் இங்க சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னார்ல. அதான் நான் கேக்குறேன், இதே கண்டென்ட்ட இப்ப லேபருக்கு டீ ரொம்ப கம்மி
இவ்வளவுதான் டீ அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப லேபர் மேல அவர் வைத்திருக்கும் எண்ணம் அப்படின்றத கொஸ்டின் மார்க்கா எடுத்து அவர் பேசியிருக்கணும். ஆனால் அவர் பேசல. அதே விஷயத்த அருண் லேபர் மேல இருக்கிற அந்த டிஸ்கிரிமினேஷன்ல பேசுறாரு. ரெண்டு பேருக்குமே இருந்த டிஸ்கிரிமினேஷன்ல ஒரு ஆள நல்லா ஒரு 35 நிமிஷம் வறுத்துட்டு ஒரு ஆளை விட்டு வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறி வருது. ஒருவேளை நாம ஏதாவது பேச போய் தீபக் நம்மள வண்டியா பேசிடுவாரோன்ற பயம் விஜய் சேதுபதி சாருக்கு இருக்கா? ஏன்னா இந்த சீசன்ல எந்த கண்டஸ்டன்ட்டையுமே நம்ப முடியல. ஆமா ஆமா, எல்லாருமே போயிட்டு பின்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க. ஓகேவா, என்னென்னமோ பேசிடுறாங்க. அதனால ஒரு பயத்திலேயே விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள இருக்கிறவனா எப்படி இந்த வீட்டுல சேஃப் கேம் ஆடி எப்படி ஒரு சேஃப் பிளே ஆடி தன்னுடைய பேர் வெளில கெட்டு போக கூடாதுன்னு ஒரு கேம் ஆடுறாங்களோ அதை இவர் ஹோஸ்டா செய்யறாரோ அப்படின்ற கேள்வி மக்களிடையே பிரபலமா சுத்துது. ஓ, அதுக்காக வச்சவங்க தான் ரெண்டு செட்டப் ஆடியன்ஸா? உள்ள ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேட்டாங்க. ஆமா, அது எப்பவுமே வர செட்டப் ஆடியன்ஸ் தான். அதாவது மக்கள் வைக்கிற கேள்விய மக்கள் கேட்கிற மாதிரி நம்மள இழிச்ச வாயங்களாக்குறதுக்கான விஷயங்கள் தான். எழுதி கொடுத்துருவாங்களா இந்த கேள்விதான் நீங்க கேட்கணும்னு? ஆமா, ஆனா ஒழுங்கா எழுதி கொடுத்தா கூட ஒழுங்கா படிச்சு அவங்களால டெலிவர் பண்ண முடியலையே, பாவம் கஷ்டப்படுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்டே பரவாயில்ல, சொல்றது புரியுது, இவங்க சொல்றது புரியல மக்களே அப்படின்ற அளவுக்கு அந்த ரெண்டு பேரோட பேச்சு. ஓகே ஓகே, அதையும் நல்லா வாட்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உமன் ஆடியன்ஸா இருக்குவாங்க. ஏன்னா இந்த ஷோ உமன் பாக்குறாங்களாம், அப்பதான் போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா. அதுவும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் பாக்குறாங்க, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இது அப்படின்னு நம்ம கிட்ட வந்து செய்யற ஒரு பிளானிங்கா பாக்குறேன். ஐயோ இவ்வளவு டுடே வாட் இஸ் த டே? சொல்லிட்டீங்க அவ்வளவுதான். இல்ல, டுடே வாட் இஸ் த டே? சண்டே. டுமாரோ மண்டே, கோயிங் ஆபீஸ். அற்புதமான சேனலுங்க. என்னங்க பிரச்சனை அந்த சேனல்ல? அற்புதமான ஷோ, அற்புதமான ஹோஸ்ட், அற்புதமான ஆடியன்ஸுங்க. கரெக்டான விஷயங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க. நீங்க சொல்லும் போதே நாங்கள ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டோம், எல்லாமே இருக்கு. லைவ்ல போயிட்டு இருக்கு, ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணாங்களாம். லீகல் மூலிய முடிச்சிருப்பாங்க நம்மள. நாளைக்கு சோத்துல தான். ஓகே, நம்ம ஆஃப்டர் லஞ்ச் நாளைக்கு போய்க்கலாம். ஓகே. ஓ, நாளைக்கு மக்களே நாளைக்கு வந்து ஆனந்தி அவர்களுடைய இன்டர்வியூ. சாச்சமா தேவி சாச்சனா அம்மாவெல்லாம் நம்ம எடுக்க முடியாதுமா, சாச்சனா வேணா எடுக்கலாம். நான் தான் ஒலரிட்டு அதை கட் பண்ணிட்டு அந்த பக்கம், ஐயோ அந்த பக்கம் போயிட்டேன்ல. இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒலருது சார், சாரி. சாச்சனாவா நீங்க பண்ணலையா? இன்டர்வியூ பண்ணல முருகா? சரி, ஓகே. நீங்க அதான் சார், மண்டே தானே எவிக்ட் ஆனவங்களை இன்டர்வியூ பண்ணுவீங்க. ஆமாமா, நாளைக்கு ரெண்டு பேர் மொத்தமா இந்த பல்கா அந்த வீட்டுல இருந்து வெளில வராங்கல்ல, இந்த ஹோல்சேல்ல எடுக்கிறாங்க இப்ப. அதனால ஒரு டேக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து இன்டர்வியூ, கண்டஸ்டன்ட் இன்டர்வியூஸ செட் பண்ணிருக்காங்க. சோ மண்டே ஒண்ணு, டியூஸ்டே ஒண்ணுன்ற மாதிரி இருக்கும். சோ நாளைக்கு ஆனந்தி அவர்கள். ஓகே, சோ இப்போ ஆனந்தி அவர்கள் சோஷியல் மீடியால என்னோட ட்விட்டர் தளத்துல, எக்ஸ் வலைத்தளத்துல நான் ஒரு ட்வீட்டை போட்டேன். ஜாக்லின் கிட்ட என்னையா கேட்கலாம் அப்படின்னா, ஜாக் மேல என்ன பொறாம அப்படின்றத ஒரு 10 விதமா எனக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. சொல்லுங்க, அதுக்கான பதில் சொல்லுங்க. மொத்தமே ஒரு கேள்விதாங்க இருக்கு. ஐயா, எனக்கு டிஃப்ரெண்ட் கேள்விகள் வேணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஷோ முடிச்சோன்னே என்னோட ட்விட்டர் பக்கத்துல போயிட்டு அந்த ட்வீட்டு கீழே ஆனந்தி அவர்கள் இந்த இடத்துல, இந்த கேம்ல இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்த பண்ணாங்க, இதை ஏன் இப்படி பண்ணாங்க, இதனால இவங்க இப்படி பாதிக்கப்பட்டாங்க, இவங்க இதுக்காக நாமினேட் பண்ணாங்க, இந்த மாதிரி நீங்க அற்புதமா ஒரு சூப்பரா கேட்டாதான் நான் உள்ள போய் கேட்க முடியும். இப்ப நான் என் கேள்வியை ரெடி பண்ணிட்டு போய் பேசுறது மேட்டர் கிடையாது. நான் மக்களாகிய குரலாக இருந்து நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா நிச்சயமா. நான் செட்டப் போஸ்டா இருக்க விரும்பல, ஆடியன்ஸ் மாதிரி. ஓகே 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 ஓகே, சூப்பர். சோ அதுக்கான கேள்விகள் உங்க மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் போட்டுருங்க. ஜோ சார் நாளைக்கு போய் ஆனந்தி கிட்ட டைரக்டா வந்து அதை பத்தி கேட்டுருவாரு. ஓகே, சோ இன்னைக்கு நடந்த 3 விஷயத்துல ரஞ்சித் அவர்களுடைய விஷயத்த நம்ம ஆல்ரெடி அட்ரஸ் பண்ணிட்டோம். அண்ட் அவர் வந்து டே 1ல சொல்ற மாதிரி தான், ஏதாவது அவரை கூப்பிட்டு வச்சு நிக்க வச்சா, சார் மாத்திக்கிறேன் சார், புரிஞ்சுக்கிறேன் சார், இது எனக்கு ஒரு படிப்பினை சார், மாத்திக்கிறேன் சார், புரிஞ்சுக்கிறேன் சார், படிப்பினை சார், மாத்திக்கிறேன் சார், புரிஞ்சுக்கிறேன் சார், படிப்பினை சார் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல நம்மளுக்கு வெறுப்பாகுது. இந்த மாதிரி மாத்திக்கணும்ன்ற எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாதுன்ற அளவுக்கு நம்ம ட்ரிகர் பண்றாரு மனுஷன்.
ஆமா ஆமா. அப்புறம் வருத்தப்பட்டார் வேற சார், ரொம்ப அந்த பக்கமா போயிட்டு ஓரமா அவர் பிடிக்கிட்டு அவர் இருந்தாரு. திட்டினா மட்டும் வருத்தப்பட மாட்டாரு. அருண் தீபக் சண்டை போட்டா கூட தனியா வருத்தப்பட்டு இருப்பாப்ல. அது என்ன மாதிரியான ஒரு சீனு? ஏன் விஜய் சேதுபதி சார் அப்படி கேட்டாரு அவரை பார்த்து, ஏன் சார் நானா தள்ளி வெளில வந்தோட அந்த சீன்ல ரீக்ரியேட் பண்ணி காட்டுங்கன்னு நான் சொல்லுவோம்ல. இந்த பக்கம் ஒரிஜினல் சீனு, இந்த பக்கம் அவர் பண்றது அப்படி நாங்க கம்பேர் பண்ணிப்போம். அவ்வளவுதான். அதான் ட்ரை பண்ணோம். ஓகே. அப்புறம் ராணம் கூட உட்கார்ந்து வேற ஏதோ பேசினார் இல்லையா ரஞ்சித் சார், ஆமா. இப்படிப்பா அப்படிப்பான்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. ராணவ் வேற இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒண்ணு பண்ண போறதுல கரெக்டா பண்ண போறேன், கரெக்டா இருக்க போறேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்காரு, தீர்மானம். பாருங்க எப்படி இருக்க போகுதுன்னு. அதெல்லாம் ஆஃப் த ஸ்கிரீன் எடுக்காது. வீக்கெண்ட் எபிசோடு வந்தா மட்டும்தான் ராணுவுக்கு வாய் போலருது. உங்களை மாதிரி ஜீவிகா. எனக்கு இன்னைக்குதான் சார் அந்த மாதிரி ஆகுது. நிறைய சோறு சாப்பிட்டேன்னா கொஞ்சம் மந்தமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். சோ இன்னைக்கு அவங்களுக்கும் சாட்டர்டே சண்டே நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்குதான்னு என்னமோ ஏதோ. சரி, ஓகே. அதோ முத்துக்குமரன் அவர்களும் சௌந்தர்யா, ஜாக்லின், மஞ்சரி, தீபக் இவங்க தான் என்னுடைய டாப் 5 அப்படின்றத இன்னைக்கு நான் வந்து என்னோட இதுல போட்டிருக்கேன். இதற்கான முக்கியமான காரணமா இனிஷியல் டே 1ல பாத்தீங்கன்னா எனக்கு தர்ஷிகா மேல ஒரு பெரிய அபிப்பிராயம் இருந்துச்சு. ஹி இஸ் a வெரி போல்டு இருந்து. ஆனா நீங்க கரெக்டா வேணும்னே கிரியேட்டிவ் டீம் பிளான் பண்ணி ஹாட் சீட்ல தர்ஷிகாவும் விஷாலும் வந்து உட்கார்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அதுல ஏதாவது எமோஷனல் வருமான்னு பார்த்தா, தர்ஷிகா போறியா, ஓகே விஷ்ணு 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 அப்படின்னா எனக்கு புரியல. கேம் இஸ் கேம். என்னடா பண்றீங்க என்னடா கண்ணா அப்படின்னு விஷ்ணுவே வந்துருவார் போல விஷ்ணுவை பத்தி பேசும்போது. அவர் பாவம் சார். எனக்கு புரியலமா, கஷ்டமா இருக்குமா. வேண்டாம் சார். இவன் கூட என்ன இருக்குன்னே தெரியலையம்மா. ஐயோ, என்ன கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிட்டீங்க விசு சார் மாதிரி. இல்ல ஒன்னும் புரியலமா. இவங்க காதல்ன்றாங்க, அப்புறம் மரியாதைன்றாங்க, அப்புறம் பாசம்ன்றாங்க, அப்புறம் அஃபெக்ஷன்றாங்க. நாங்க என்னதானா நினைச்சுக்கிறது? அப்ப இவ்வளவு நாள் நாங்க எல்லாம் லூசானா நாங்க அப்படின்னு அப்படின்னு நான் நினைக்கல. வீட்டுக்குள்ள இருக்கிற பவித்ரா ஜனனியோட மைண்ட் வாய்ஸா நான் பாக்குறேன். என் ஃப்ரெண்டு போறான்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு துளி அவனுக்கு கிடையாது. ஒரு நல்ல பிளேயர் இந்த வீட்டை விட்டு போறாங்க அத்தனை பேரும் ஃபீல் பண்றாங்க. ஆனா அத பத்தி எந்த கவலையும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? லவ் இஸ் பிளைண்ட். அதனால லவ் இல்லன்றாங்கல்ல, மறுபடியும் இருக்கு அது இருக்கிறது. அஃபெக்ஷன் இஸ் பிளைண்ட். அதான் அவங்க கடைசியா வெளியில போயிட்டு ஸ்டேஜ்ல இருக்கும் போது விஜய் சேதுபதி சார் கேட்டாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்க இப்படி விளையாடுங்க அப்படின்னு சொல்லுங்க. விஜய் சேதுபதி சார் ரொம்ப ட்ரை பண்ணாரு. நீ எதனால விட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுதான் சார் ட்ராக்க மாறிடுச்சு, நான் ஒரு அஃபெக்ஷன்ல விழுந்துட்டேன், அதனால நான் கேமை விட்டுட்டேன் அப்படின்னு தர்ஷிகா ஒத்துக்கவே இல்லை. சரி உள்ள போயிட்டு நீங்க யாருக்கிட்டையாவது இப்படி விட்டு அதை கேம் ஆட சொல்லி விசாலுக்காக ஒரு நூலை விடுறாங்க சேனல். இவங்களுக்கு விசால் கேம் ஆடு மாறா புரியல. அவர் மாறாவா? அவரு மாறாவா? உங்களுக்கு மாறாவோட மரியாதையை கெடுத்துட்டீங்களே தர்ஷிகா. அவர் மாறி மாறி கடலை போட்டு இருக்காரு தர்ஷிகா. நீங்க அவரை போய் மாறான்றீங்க. கடுப்பாமாவதான் கேர்ள் பெஸ்டி வேற ஃபீல் பண்றாங்க. சாரி தர்ஷிகா, என்னாலதான் நீங்க வெளில போனீங்க. மனுஷதான் இல்ல. இப்ப நீங்க தான் ஓட்டு போட்டீங்க, நீங்க வெளில போனீங்கன்னா ஓகே. அது எதுக்கு நான் பதிவு பண்ணுமா? ஏய் கேர்ள் பெஸ்டிடா அப்படின்னு பொமல்ட்டா மாஸ் பொமல்ட்டா கில்ட்டியா இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. ஐயோயோ, அன்சிதாக்கு என்னென்ன விதத்துல கில்ட்டி வரும்னு நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோமே. ஓகே, பட் பவித்ராவை கட்டி புடிச்சு கடைசியில நல்லா விளையாடு அழ வச்சிடாத அப்படிலாம் சொல்லிட்டு தானே போனாங்க. இல்லம்மா, அது வந்து மொத்த வீட்லயும் பவித்ரா படுத்து அழுதாங்க. அதனால வேற வழியே இல்லாம கன்சோல் பண்ணிட்டு போனாப்ல. பவித்ரா சொன்னதை 1% கேட்டிருந்தா கூட நம்ம வீட்டுல இருந்திருப்போன்ற கண்டிப்பா அந்த ஏவியை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏவியோட எடிட்டர் ரொம்ப குசும்புக்கார தர்ஷிகா ஃபேன் போல. அப்படியே அவங்க வெளியில வராங்களாம், கொடையில வராங்களாம், இருட்டு ஆகுதான், லைட் ஆஃப் ஆகுதா, பிக் பாஸ் சரிதான், இவங்க வெளில போறாங்களாம். யாரு நீங்க? செம்மையா இருந்தது அந்த எடிட். நல்லா இருந்துச்சுல. நல்ல எடிட்டர்.
வர்ணிச்சிருக்காரு. ப்ரொடியூசர் உங்க எடிட்டரை வந்து தவறாய பேசிய ஜீவிகா அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். நான் பிக் பாஸ்ல தான் பேசிட்டு இருக்கேன். நான் நம்ம சேனல் பத்தியே பேசல. ஏன்னா நம்ம நம்ம சேனல் சேனல் எவ்வளவு ஷோ மக்களே, நாங்க ஒரு 50 நாள் ஷோ பண்றோம், 80 நாள் ஷோ பண்றோம்ல, எங்க எல்லாத்தையும் கட் பண்ணி ப்ளூப்பர்ஸ் போட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுங்க மக்களே. எடிட்டர் இதை செய்யுங்க. அடுத்து அதை பார்த்து நான் ரொம்ப ஃபீல் ஆயிடுவேன். Oh my God அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாம் நீ பேசினா வெளில அவங்க ஷோ பார்த்துட்டு இருக்க டாடி மம்மி ரொம்ப ஃபீல் பண்ணிடுவாங்க. இல்ல இன்னைக்கு அவங்க கிளம்பிட்டாங்க. இதெல்லாம் இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாளைக்கு திங்கக்கிழமைல. They are blessed. நீங்க பாட்டு பண்ணதா அவங்க கேட்கல. They are blessed. ஓகே ஓகே. சோ இப்போ அடுத்து வேற என்ன நடந்துச்சு? அப்புறம் ரூமுக்குள்ள கூப்பிட்டு ஒவ்வொரு ஆளா பேசினாங்கம்மா. அதுல ஜெஃப்ரி கிட்ட பேசினாங்க. ஜெஃப்ரி ஒண்ணு சொன்னாப்ல. அவரு ஜெஃப்ரி வந்து ஒண்ணுதான், ஒரே ஒரு கேம் பிளான் தான் வந்திருக்காரு. எமோஷனை வச்சு விளையாட போறேன். ஒரு பக்கம் அக்கா பாசம், இன்னொரு பக்கம் மச்சான் பாசம். மச்சானா? அதாவது பசங்க கிட்ட. ஓகே ஓகே ஓகே. ஹோஸ்ட் வந்தா மட்டும் அம்மா பாசம். ஆனா எல்லாமே வேஷம். அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்றேன். ஏன்னா ஜெஃப்ரி கிட்ட நம்ம நிறைய எதிர்பார்க்கணும். ஏன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காதுன்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிற நிறைய பேர்ல ஜெஃப்ரி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நான் நினைச்சேன். அந்த இடத்துல வந்து ஜெஃப்ரி இனிமே இது எங்க இடம்டா, நாங்க ஆடி காட்டி காட்டுறோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சம்பவம் பண்ணுவாரு நம்ம எதிர்பார்த்தா, சமோசா சாப்பிட்டுட்டு கோவா டீம்ல போய் செஞ்சுட்டாப்ல. அப்புறம் அப்படியே அக்கான ஒரு டிராவல் ஆகி ஒவ்வொருத்தன் டிராவல் ஆகி இப்ப கடைசியா நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ வாங்கி அந்த வீட்டுக்குள்ள ஏன் இருக்கணும்னு கேக்குறேன். ஜெஃப்ரிக்கு நல்ல திறமை இருக்கு, பாட்டு பாடுற திறமை, எல்லாமே திறமைகள்லாம் இருக்கு, லிரிக்ஸ் எழுதுறாரு. வெளில வந்து அசல் கோளாறு மாதிரி பாட்டு எழுதி கலப்பட்டுமே, வீட்டுக்குள்ள இருந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னே நம்மளுக்கு தோணுது, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே. ஆனா இப்போ இந்த அக்கா பாசம் மச்சான் பாசம் இதெல்லாம் வந்து கேம்காக அப்படின்றது மாதிரி நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல. பட் ஜெஃப்ரி ஆரம்ப காலத்திலேயே எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே கண் கலங்கி இருப்பாரு, ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசி. ஏன் இது அவருடைய ஒரிஜினாலிட்டியா இருக்க கூடாதுன்னு கேக்குறேன். இந்த உலகத்துல ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறது ஆளே கிடையாது. அது ஒரு தனி ஃபீல், அது எப்பவுமே இருக்கும். ஆனா அதை மட்டுமே வைத்து ஒரு கேம்ல வர என்ன செஞ்சாரு நீங்க சொல்லுங்க. ஜெஃப்ரியோடைய இந்த கேம்ல என்ன இருந்துச்சு, நாம என்ன எதிர்பார்த்தோம், என்ன கொடுத்தாரு, வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன், வாட் இஸ் தி ரியாலிட்டி அப்படின்றது நம்மளுக்கு இருக்குல்ல. அதுல வருத்தம் தான். நம்ம ஜெஃப்ரி இங்க இருக்கிற யாரு மேலேயும் நம்ம கோவப்பட முடியாது. இங்க இருக்கிற எல்லாரும் மேலேயும் கொடுத்த வாய்ப்பை அவங்க வீணாக்கிட்டாங்களேன்னு வருத்தம் தான் பட முடியும். ஓகேவா? இன்னைக்கு எனக்கே ஒரு புரிதல் இல்லாம இந்த ஷோ இருக்கு. இந்த இதை பார்த்துட்டு இருக்க ஒரு 1000 பேரோ 2000 பேரோ எனக்கு ஒன்னே போடுங்க. பிக் பாஸ் தமிழ் வந்து ஒரு கேம் ஷோன்றீங்கல்ல, இத என்னடா பண்ணணும் உங்களுக்கு? நிறைய விஷயங்களை சொல்றாங்க. சார் அவர் மாதிரியே இருந்தார் சார், அவர் நடிக்கல சார், அவர் மாதிரியே இருந்தார், அதனால நான் ஓட்டு போடுறேன். ஏய் அவரை மாதிரி இருக்கிறதாடா ஒரு டேலண்ட் அப்படின்னு நம்ம கேட்டா, சார் இவர் என்டர்டெயின் பண்ணாரு சார், எல்லாருமே நடிச்சு காட்டினாரு, எல்லாரையும் மார்க் பண்ணி காட்டினாரு, இஸ் என்டர்டெய்னர் சார் அப்படின்னா விஜய் சார், சார் இஸ் அன் ஆல்ரவுண்டர் சார் அப்படின்னு திரும்பினா அருண் சார். அவர் கோவப்படுவார் சார், ரொம்ப பாசமா எல்லார்ட்டையும் பேசுவார் சார், நல்ல வீட்டை பார்த்துப்பார் சார், கேப்டனா திடீர்னு நல்லா கோவப்பட்டு வார்த்தை விடுவார் சார், எல்லாரையும் கோவப்படுத்துவார் சார், இஸ் ஆல்ரவுண்டர் சார் அப்படின்னு சொல்றதுக்கு அருண் இருக்காப்ல. முத்து மஞ்சரி கிட்ட போனா பேச்சு திறமை, வேற ஒண்ணுத்துக்கும் ஒண்ணு வேலை இல்லை அப்படின்றாங்க. கேட்டா என்னதான்டா பண்ணணும், உங்களுக்கு டாஸ்க் ஆடுறாங்க 2 பேருமே, வேற என்னதான்டா உங்களுக்கு பண்ணணும் மத்தவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டா, எனக்கே இந்த புரிதல் இல்லாத அளவுக்கு எனக்கே ஒரு இன்செக்யூரிட்டி வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு குரூப் என்ன சொல்லுது, இது கேமுங்க, இந்த கேம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேம்ல நீங்க எதிரா கேம்னு சொல்றீங்க, எனக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்கடா அப்படின்னு நீங்க ஒரு ட்வீட்டே போட்டு விட்டேன். எனக்கே புரியல. ஆரி விளையாடுறதுதான் கேம் அப்படின்னு ஒரு ட்வீட் வந்திருக்காரு. சரி ஆரி பதில் என்னடா விளையாடாரு, அவர் நேர்மையா இருந்தாரு, எல்லா இடத்துலயும் அவருக்கா நின்னாரு, அவர் கருத்தை சொன்னாரு. சரி முத்துக்குமரன் எந்த இடத்துல நேர்மையா இருந்தாங்கன்னு ஒருத்தர் நீ கேள்வி கேட்கிறாரு. எங்கடா இல்ல, அவருக்கு வரும்போதெல்லாம் அவர் திருப்பி கொடுத்துட்டு தான் அந்த தம்பி அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. அது முத்துக்குமரன் மட்டும் இல்ல, அந்த வீட்டுல இருக்க அத்தனை பேருமே தனக்கு வர்ற பால பண்றாங்க. சௌந்தர்யா சேரியா
ஜாக்லின் சண்டைக்கு போல அவங்களுடைய அந்த அப்ரோச் பண்ண விதம் தான் மாறும். அதுலதான் நம்மளுக்கு விமர்சனம் எழுமே தவிர எல்லாருமே அவங்களுக்காக ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்ப சௌந்தர்யா வந்து இப்படி பண்றாங்க, புள்ளி அவங்க பண்ணாங்க, புள்ளி பண்ணாதனால நான் சொல்லவே மாட்டேன், பண்ணாங்க. ஓகேவா? ஆனா இதே சௌந்தர்யா வெளியில இருக்கிற சௌந்தர்யாவான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஓகேவா? சோ த கேம் டிமாண்ட்ஸா, அப்ப கேம்ல இப்படி பண்ணாதான் இருக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்களா, இல்ல அவங்க கை தட்ட அவங்க அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா? இப்ப இந்த கியூட் மாஸ் மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி கவுண்டர் போடுறது இதை வைத்து மட்டுமே ஷோ ஒப்பேத்திடலான்னு அவங்களை நினைக்க வச்ச ஆடியன்ஸ் தப்பா இல்ல அவங்க தப்பா? ஏன்னா வெளில இருக்க சௌந்தர்யாவை எல்லாருக்கும் பிடிக்கும். புரியுதா உங்களுக்கு? இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்க சௌந்தர்யா ஆடுற கேம் மேல எனக்கே விமர்சனம் இருக்கு. அது அந்த கேமுக்காக நான் சௌந்தர்யாவை எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதே போல கேமுக்காக ராணுவ எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ராணுவம் வந்து எந்த இடத்துலயுமே தெளிவான பதில வைக்கல. அஸ் அ ஹியூமனா அது வேற, அது வீட்டுக்கு வெளியில வேற. வீட்டுக்குள்ள இருக்க கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இந்த கேமை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, எந்த இடத்துலயுமே தன்னுடைய ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஸ்டாண்ட் வந்து ஜஸ்டிஃபைடா இருக்கணும். சோ மோஸ்டான எல்லா இடத்துலயுமே விஷயத்திலயுமே அவங்க பேசுறதும் அவங்க எடுக்கிற ஸ்டாண்டும் கரெக்டா இருக்கா, இது எத்தனை பேர் கரெக்டா எடுத்திருக்காங்க. சோ நம்ம வாழ்க்கையில வர்ற பல்வேறு தருணத்திலையும் சிச்சுவேஷன்லயும் நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து வெளிக்கொணர்றோம், வெளிக்காட்டுறோம். ஓகேவா? அது வந்து எத்தனை பேரை காயப்படுத்துது, எத்தனை பேரை பிரமிக்க வைக்குது. இதுல எத்தனை பேரை காயப்படுத்துறது வில்லன் ஆயிருவாங்க, எத்தனை பேரை பிரமிக்க வைக்கிறது வின்னர் ஆயிருவாங்க. இவ்வளவுதான். Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.